உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தினம் ஒரு திருக்குறள் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் கூற இருக்கும் திருக்குறள், புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை, புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை. இதன் பொருள் என்னவென்றால், யாருக்கு இல்லை என்று கேட்டால், மனைவியானவள் மிக சிறந்தவளாக, ஆக சிறந்த மனைவியாக இருக்க வேண்டும். ஆக சிறந்த மனைவியாக இருப்பவர்கள் வாழ்க்கையில் மிக விரைவில் முன்னேறுவாக முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆக இல்வாழ்க்கை என்பது கணவன் மனைவி இருவரும் பாதி சரிசமம். அப்படி இருக்கின்ற போது ஒருவர் மட்டும் அதில் முழு முயற்சியும் முழு ஈடுபாட்டையும் போட்டு அடுத்தவர்கள் அதை நாசமாக்குவது போல் இருந்தால் அந்த குடும்பம் ஒன்றும் சரிபட்டு வராது. ஆகையால் மனைவி என்பவர் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இல்லறத்தில். அவள் தான் குடும்பத்தை அனைத்து வகையிலும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும். எல்லா வகையிலுமே குழந்தைகளை, கணவனை, சுற்றத்தாரை, ஊரில் உள்ளவர்களை, மற்ற எல்லா மனிதர்களையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு பண்புடையவளாக, ஒரு பண்பாளினியாக அவள் இருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட மனைவி அமையாமல் அவர் ஒரு அடங்காப்பிடாரியாக, மற்றவர்களை வெறுக்கக்கூடியவளாக, மற்றவர்களோடு இணக்கமான உறவு இல்லாதவளாக, இரக்கமற்றவளாக, சுத்தம் சுகாதாரம் இல்லாதவளாக, உணவு சரியாக சமைக்க தெரியாதவளாக, குடும்பத்தை ஒழுங்காக பேண தெரியாதவளாக இருந்தால் என்ன நடக்கும் என்று கேட்டால், அந்த கணவனை புகழ்கின்ற பகைவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, இகழ்கின்ற பகைவர்கள், அவர்கள் முன் இவர் ஏறுபோல் காலை போல் பீடு நடை போட்டு செல்ல முடியாது. ஏனென்றால் இவர் பீடு நடை போட்டு சென்றால் அவர்கள் பொட்டாட்டின்னா தெரியாதா, அது சரியான சோம்பேறி, ஒரு வேலையும் பார்க்காது, அது ஆளை மூஞ்சி வர அவர் இவருக்கு பெருசாக நிமித்திக்கிட்டு வர நெஞ்ச ஊட்ட போய் முதல்ல மொட்டாட்டி சரி பண்ணா, அப்புறம் வெளியில் வாடா அப்படின்வான். அப்போ அங்கே எல்லாம் அடி போட்டு போகுதா. அதனால தான் இப்போ மனைவி நல்லா இருந்தால் கணவன் பீர் நடை போட்டு போகலாம், எல்லாருக்கும் எதிர்த்து அப்படின்னு நல்லா சண்டை போடலாம், இல்லை பெருமிதமாக பேசலாம், தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தலாம், எல்லாத்துக்கும் சுதந்திரம் கிடைக்கும், அவருக்கு நல்ல மாதிரி கிடைக்கும். ஆனால் முதன்மையாக இருக்கக்கூடிய மனைவியானவர் சரியாக அமையலைன்னா அவரால் தன்னுடைய கருத்தையும் சொல்ல முடியாது, மற்றவங்களும் அவரை ரொம்ப மதிக்க மாட்டாங்க, இகழ்வாக பேசுவாங்க, சமுதாயத்தில் ஒரு இடம் கிடைக்காது, சொந்தக்காரன் மத்தியில் ஒரு இடம் கிடைக்காது. எல்லாரும் அவன் கொண்டாட்டி அவனை வச்சு ஒரு பணம் இல்லைப்பா, அவனை கஷ்டப்பட்டு கொடுக்குறான், அவன் எங்கே விசேஷத்துக்கு வர போகிறான், அது பண்ண போகிறான், அதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லாமல் இருக்கணும்னா மனைவியானவள் நல்லவளாக இருக்க வேண்டும். இருப்பார்கள், ஏதோ ஒரு சில பேர் இருக்கின்ற காரணத்தால் அப்படி சொல்கிறார்கள். ஆகையால் புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை, அந்த மாதிரி ஒரு இல்லை. ஏன்னா தன்னுடைய மனைவியானவள் ஒழுக்கமுறைகளாக இல்லாமல் இருந்தால் அவருக்கு இகழ்வாரும் ஏறுபோல் பீடு நடை. இகழ்வாரும் தன்னை குறைச்சி பேசுகிறவங்க முன்னாடி அவரால் தண்ணியை நிமித்திட்டு நிற்க முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட தப்பு இருக்குது, நம்ம மனைவி இப்படி இருக்கிறா, அப்புறம் இருக்கப்போ நம்ம எப்படி அவங்கக்கிட்ட கேட்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம். அதுதான் இந்த திருக்குறள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நன்றி, வணக்கம், நாளை சந்திப்போம்.